2022ல குறிப்பா தமிழ் சினிமால நிறைய ஸ்மால் ஃபிலிம்ஸ், பிக் ஃபிலிம்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸ், அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ், கேரக்டர்ஸ், மொமெண்ட்ஸ் அண்ட் ஆல்பம்ஸ் வந்திருக்கு. ஸோ பிஃபோர் த இயர் எண்ட்ஸ் ஒரு சின்ன த்ரோ பேக் பண்ணலாம்னு நினைச்சோம். ஒவ்வொரு வீடியோ ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு முன்னாடி ரீசர்ச் பண்ணணும்னா ஐ கோ டு விக்கிபீடியா, ட்விட்டர், ரெடிட். குறிப்பா ரெடிட்ல ஒரு சப்ரெடிட் இருக்கு காலிவுட்னு. அங்க வந்து நம்ம மாதிரி நிறைய தமிழ் சினிமா ஃபேன்ஸ் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அங்கிருந்து நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அதே சப்ரெடிட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரெட் கிடைச்சது. வெல்கம் டு த 2022 Kollywood subreddit nominations னு ஒரு அவார்ட்ஸ் ஃபார்மேட்ல மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப் were picking their favorites of the year. த்ரெட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்களும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட பிக்ஸை நாமினேட் பண்ணுங்க. ஸோ ஒரு சினிஃபைலுக்கு அவார்ட்ஸ் கான்செப்ட் ஒன்றும் புதுசுலாம் இல்ல. இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர். அண்ட் அதே சமயம் நாமளும் ஒரு பெரிய பிஸ்தான்லாம் இல்ல அவார்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு. பட் அட் த சேம் டைம் ஒரு இயரோட ஃபேவரட்ஸ் பிக் பண்ணோம்னா ஐ தாட் அவார்ட்ஸ் இஸ் an interesting format. ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு Filmy. This is the best of Kollywood 2022. ஒவ்வொரு கேட்டகரி சொல்லும் போது நீங்களும் உங்களோட ஃபேவரட்ஸ் வந்து காமெண்ட்ஸ்ல டைப் அவுட் பண்ணுங்க. எண்ட்ல கம்பேர் பண்ணிக்கலாம். First category is best poster. என்னதான் டீசர் ட்ரெய்லர் வந்தாலும் ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் அதெல்லாம் கம்பேரபிள் இல்ல. 2022ல மகான் பை டியூனி ஜான், விக்ரம் பை கோபி பிரசன்னா, நட்சத்திரம் நகர்கிறது பை கபிலன் செல்லையா, இதான் சம் ஆஃப் த பெஸ்ட் பப்ளிசிட்டி டிசைன் கேம்பெயின்ஸ் நான் சொல்லுவேன். பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் சும்மா கிஷன் தாஸ் நடிச்சா அதுக்கெல்லாம் சொல்லல. பட் மை பர்சனல் ஃபேவரட் போஸ்டர் ஆஃப் தி இயர் இஸ் முதல் நீ முடிவும் நீ. அந்த போஸ்டர் டிசைன் பை கண்ணதாசன் ஒருத்தர். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஒரு பழைய ஸ்கூல் போட்டோ ஒரு செகண்ட்ல அந்த 90s ஃபீல் நம்ம ஸ்கூல் லைஃப் அப்படியே ஒரு ஃபிளாஷ்ல கன்வே பண்ற ஒரு போஸ்டர். சிம்பிள் பட் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் பெஸ்ட் சீன். இது ஒரு ஆக்ஷன் சீன் இல்ல, பிளாட் ட்விஸ்ட் இல்ல, கேரக்டர் என்ட்ரி இல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்லாம் இல்ல. பட் இன் மை ஒப்பீனியன் சினிமா மாதிரி ஒரு விஷுவல் மீடியமோட 200% பவர் யூட்டிலைஸ் பண்ண ஒரு சீன்னா அது லவ் டுடேல வர அந்த டாய்லெட் சீன் தான் சொல்லுவேன். பிரதீப் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட டிஎம்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கும்போது how he enters that world of DMs, how he gets transported into that world. ஒரு சம ட்ரிப்பியான ஒரு சீன். எப்படி ஒவ்வொரு கிரீப்போட மூஞ்சி வந்துட்டே போகும், இன்க்ளூடிங் குருபாய் as GVMC. ஒரு சம டிஸ்கஸ்டிங்கான ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பாரு பிரதீப். இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் தான் பிரதீப்போட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவேன். யூகேல ஒரு டைரக்டர் இருக்காரு, எட்கர் ரைட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ். ஷான் ஆஃப் த டெட், பேபி டிரைவர் அண்ட் முக்கியமா ஸ்காட் பில்கிரம் வர்சஸ் த வேர்ல்ட், அந்த மாதிரி படம்லாம் எடுத்திருப்பாரு. அந்த படம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கும். ஹிஸ் யூஸ் ஆஃப் விஷுவல் காமெடி, எடிட்டிங், டிரான்சிஷன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு how he makes the experience even more exciting. அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல நம்ம கல்ச்சர்ல நம்ம ஊர்ல ரிலேட்டபிளான ஒரு விஷயம் செம்ம யூனிக்கா இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருப்பாரு. ஈஸிலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இமேஜினேட்டிவ் சீக்வென்சஸ் இன் தமிழ் சினிமா ரீசென்ட்லி. கேட்டகரி நம்பர் 3, மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். இந்த கேட்டகரிக்கு ஒரு ஆப்வியஸ் பிக் சொல்லணும்னா கார்த்தி as வந்தியத்தேவன் in PS1 சொல்லலாம். ஒரு ஃபன் லவ்விங் அட்வென்ச்சரஸ் கேரக்டர். அந்த ஃபுல் கதையே அவர் த்ரூவா தான் மூவ் ஆகும். இன்னொரு ஃபேவரட் வந்து நித்யா மேனன் as சோபனா in திருச்சிற்றம்பலம். பட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் ஆர் கேரக்டர் ஆர்க்னு சொல்லணும்னா சோஷியல் மீடியால நிறைய கான்வர்சேஷன்ஸ் கிரியேட் பண்ண ரெனே இல்லன்னு நான் சொல்லுவேன். எனக்கு பிடிச்ச கேரக்டர், மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னா அது கலையரசன் as அர்ஜுன். படம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அர்ஜுன் ஒரு என்டைட்டில்ட் மேல் ஷாவனிஸ்ட் கேரக்டர். அவனோட அப்ரிங்கிங், அவனோட சர்க்கிள் தாண்டி அவனுக்கு இருக்கிற உலகம் அது பத்திலாம் அவனுக்கு தெரியாது. அவனோட உலகத்தை தாண்டி வேற வேற மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ் அதை பத்தி அவனுக்கு ஒரு ஐடியா இல்ல. சோ பேசிக்கலி a typical Indian male like most of us. He represents the audience as a character. But அந்த தியேட்டர் குரூப்பை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பழகி அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்டோரிஸ் அதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவன் அந்த தியேட்டர் குரூப் விட்டு கிளம்ப சொல்றாங்க. அப்போதான் அவன் பண்ணது இல்ல இது வரைக்கும் இருந்த தாட்ஸ் அதெல்லாம் தப்புன்னு அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. அப்பாலஜைஸ் பண்றான். ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चனை கேக்குறான். புரியலனா சொல்லித்தாங்க, புரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லுவான். அர்ஜுன் மாதிரி ஒரு ஃப்ளாட் கேரக்டரோட ஆர்க் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. So that's why he is my personal favorite character of the year, the most interesting character of the year. உங்களுக்கு வேற கருத்து இருந்தா அது காமெண்ட்ஸ்ல போடுங்க. For the next category is the biggest surprise of the year. சர்ப்ரைஸ் எடுத்துக்கிட்டா 2022ல எதிர்பார்க்காத ஒரு டெபு பெர்ஃபார்மன்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு சீன், பிளாட் ட்விஸ்ட், இல்ல இந்த கான்டெக்ஸ்ட்ல ஒரு கேரக்டர் என்ட்ரியா இருக்கலாம். அண்ட் சர்ப்ரைஸ் சொன்னா எனக்கு ஒரு கேரக்டர் தான் மைண்ட்ல வருது. அது ஐடியலி ரோலெக்ஸா இருந்திருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி படம் ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடியே அது ரிவீல் பண்ணிட்டாங்க. பண்ணாம இருந்திருந்தா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆடியன்ஸ்க்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸா இருந்திருக்கும், வேற லெவல்ல இருந்திருக்கும். பட் ஸ்டில் அதே படத்துல இன்னொரு கேரக்டர். சோ இந்த வருஷத்தோட பிகெஸ்ட் சர்ப்ரைஸ் ஆஃப் தி இயர் என்னன்னு பார்த்தா யாருன்னு பார்த்தா இட்ஸ்
ஏஜென்ட் டீனா. படம் ஸ்டார்டிங்ல இருந்து லோகேஷ் கொஞ்சம் ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாரு. லைக் எக்ஸாம்பிள் அந்த தண்ணி கிளாஸ் ஒன்று விழும் அப்படி டப்புன்னு பிடிக்கிறது, அதெல்லாம் ஒரு ஹிண்டா இருந்திருக்கும். பட் ஸ்டில் நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட ட்விஸ்ட் அண்ட் அந்த ஒரு 2 minutesல அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்கன்னு நான் யோசிச்சே பார்க்கல. அண்ட் நம்ம கில் பில், அட்டாமிக் பிளாண்ட், இல்ல இப்போ வந்த கில்லிங் ஈவ் மாதிரி சீரீஸ் மூவிஸ்ல எல்லாம் ஃபீமேல் அசாசின்ஸ் இதெல்லாம் பார்த்திருப்போம். பட் டு see a full on தமிழ் ஃபீமேல் ஏஜென்ட், கையில கிடைக்கிற ஃபோக் எல்லாம் எடுத்து சதக்குன்னு குத்தி அப்படியே ரத்தம் தெறிக்க அந்த மாதிரி கேரக்டர் வந்து நம்ம ரொம்ப கம்மியா தான் பார்த்திருக்கோம். அது பார்க்கறதுல ஒரு தனி சுகம், ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுக்கப்புறம் வர படத்துல எவ்வளவு கேரக்டர்ஸ் இந்த மாதிரி வரும் தெரியல. பட் ரியலி கிரேட்ஃபுல் டு லோகேஷ் ஃபார் புல்லிங் திஸ் ஆஃப் so genuinely. நெக்ஸ்ட் கேட்டகரி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி இயர். இதுல நான் மேல் ஃபீமேல் அப்படிலாம் டிவைட் பண்ணல. பட் நிறைய பேருக்கு இந்த வருஷம் பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்தா, சிம்பு ஆஸ் முத்து இன் வெந்து தனிந்த காடு, விக்ரம் இன் மகான், த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய், கார்த்தி இன் PS1. சில பேர் நல்லாண்டி தாத்தான்னு வேற சொல்லியிருக்காங்க ஃப்ரம் கடைசி விவசாயி. பட் பர்சனலி மை vote will go for சாய் பல்லவி ஆஸ் கார்கி இன் கார்கி. இதுக்கு முன்னாடி பார்த்த சாய் பல்லவி பொதுவா ரொமான்சஸ், ஃபீல் குட் டிராமாஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதுதான் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆர் ஃபார் த செகண்ட் டைம் நினைக்கிறேன் என்ஜிகே பத்தி பேச வேணாம். பட் அதை தவிர ஆஃப்டர் பாவக்கதைகள் அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளில ஒரு த்ரில்லர்ல ஒரு ஹெல்ப்லெஸ் பட் ஸ்ட்ராங் கேரக்டரா அவ்வளோ பர்ஃபெக்டா பிளே பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் கூட மேல கீழே எதுவுமே இருக்காது. அப்சல்யூட்லி ஆன் பாயிண்டா தான் இருக்கும். சில சீன்ஸ்ல அந்த கேரக்டருக்கு இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன், அந்த கன்ஃபியூஷன்ல தூங்காம சாப்பிடாம இருக்கிற ஒரு சலிப்பு இருக்கும். அது அவ்வளோ நேச்சுரலா கன்வே பண்ணிருப்பாங்க that we start to forget Sai Pallavi and we see only Gargi. அந்த சிச்சுவேஷன்ல அந்த கேரக்டரோட மைண்ட் செட் என்னவா இருந்திருக்கும், அந்த ஃபீலிங்கை நம்மள ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துரும் நேச்சுரலி. along with that the best supporting performance of the year நான் காளி வெங்கட்னு சொல்லுவேன். காளி வெங்கட் as Indrans Kaliyaperumaal in Gargi again. ஒரு பேட்மேனுக்கு எப்படி ஒரு ராபின் இருப்பாரோ அதே மாதிரி கார்கிக்கு ஒரு Indrans was the perfect ally to Gargi. and just like Sai Pallavi அவ்வளோ நேச்சுரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இதே வருஷம் லைகர்னு ஒரு படம் வந்தது. அந்த கேரக்டருக்கும் ஒரு ஸ்பீச் இம்பேர்மெண்ட் இருக்கும். பியாண்ட் அதர் ரீசன்ஸ் ஒரு ஸ்பீச் இம்பேர்மெண்ட்டை எப்படி கரெக்டா நேச்சுரலா போர்ட்ரே பண்ணணும், அந்த லைகர் கேரக்டர் காளி வெங்கடோட கேரக்டர்ல இருந்து கண்டிப்பா கத்துக்கணும். நெக்ஸ்ட் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபில்ம் ஆஃப் தி இயர். இதை நான் நிறைய வீடியோஸ்ல நிறைய வாட்டி வேற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் கடைசி விவசாயி அக்கார்டிங் டு மீ இஸ் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபில்ம் ஆஃப் தி இயர். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான பட் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லான படம் தமிழ் சினிமால வருது ரொம்ப கம்மி தான். படம் பார்த்ததுக்கப்புறம் மிஸ்கின் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல சொன்ன மாதிரி இந்த படத்தை எல்லாரும் அவங்களோட ஃபேமிலியோட போய் பார்க்கணும், ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கணும். பட் மேபி நிறைய பேர் வந்து இந்த படத்தை ஒரு விவசாயி பத்தின இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டே நினைச்சிருப்பாங்க போல, அதனால நிறைய பேர் வரல. பட் தேங்க்ஃபுல்லி நான் பார்த்த ஷோல ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது, ஃபுல் ஆஃப் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஆனாலும் அதை தாண்டி இந்த படத்துக்கு கரெக்டான வரவேற்பு கிடைக்கல. அதான் நான் சொல்வேன். நம்ம சொசைட்டிக்கு தேவையான ஒரு ரெலவெண்டான ஒரு கதை, நான் பிரீச்சியான ஒரு கதை, நல்லாண்டி தாத்தாவோட கேரக்டர், ஒவ்வொரு சீன்ல வர அன்எக்ஸ்பெக்டட் ஹியூமர், யோகி பாபுவோட கேமியோ, விஜய் சேதுபதியோட அந்த மிஸ்டிக்கலான ஒரு கேரக்டர், முக்கியமா படத்தோட சவுண்ட் டிசைன், இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் சேர்ந்து நம்மளை எங்கேயோ இங்கிருந்து பிக்கப் பண்ணி வேற எங்கேயோ டிரான்ஸ்போர்ட் பண்ணிரும். படம் முடிஞ்சக்கு அப்புறம் ஒரு சைடுல ஒரு கில்ட் இருந்தாலும் இன்னொரு சைடுல அவ்வளோ பீஸ்ஃபுல்லா, ஹோப்ஃபுல்லா ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகும். நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்போலாம் எவ்வளவு படத்தை பத்தி இப்படி எல்லாம் சொல்ல முடியும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. சோனி லெவல்ல இருக்கு, போய் பாருங்க. ஒரு சண்டே எடுத்து ப்ளீஸ் as much as possible ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க. நெக்ஸ்ட் ஆப் டைரக்டர் ஆஃப் தி இயர். என்னதான் இந்த வருஷம் கார்த்திக் சுப்ராஜ், ரஞ்சித் இல்ல மணிரத்னம் படம் வந்தாலும் டஃப் காம்படிஷன் சொல்லணும்னா இட்ஸ் பிட்வீன் பிரதீப் ரங்கநாதன் ஃபார் லவ் டுடே அண்ட் லோகேஷ் கனகராஜ் ஃபார் விக்ரம். என்னோட பர்சனல் வோட் ஹேஸ் டு கோ ஃபார் லோகேஷ். கமல் ஃபேன் பாயா இருந்தாலும் கமலோட கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் 5 minutesலயே சாவடிச்சு அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வெறும் ஒரு டயலாக கொடுத்து ஃபாத் ஃபாசில் வழியா ஃபுல் கதையை மூவ் பண்ணி செட் பீஸ் மேல செட் பீஸ் கிரியேட் பண்ணி அனிருத் கிட்ட இருந்து மேக்ஸிமம் அவுட்புட் வாங்கி அந்த ஒவ்வொரு செட் பீஸையும் எலிவேட் பண்ணி வெறும் ஃபைட் சீன் இல்லாம ஒவ்வொரு ஆக்ஷன் சீனுக்கும் ஒரு பில்டப் கிரியேட் பண்ணி அதை அவ்வளோ யூனிக்கா ஸ்டேஜ் பண்ணி மல்டிபிள் ஆக்டர்ஸோட ஷெட்யூல் கேத்தாப்புல செப்பரேட்டா ஷூட் பண்ணி அண்ட் ஃபைனலா லைக் a cherry on top சூர்யாவை வெறும் ஒரு 10-15 minutesக்கு உள்ள கொண்டு வந்து இந்த படத்தோட இல்ல இந்த வருஷத்தோட மோஸ்ட் பைசா வசூல் மோமெண்ட்டை கிரியேட் பண்ணி தமிழ் சினிமாக்கு ஒரு நியூ சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி அடுத்த 10 வருஷத்துக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணோம்னா இட்ஸ் நாட் ஈஸி. ஆனா என்ன சொன்னாலும் அடுத்த கேட்டகரியோட வின்னர் இஸ் a little different. So film of the year 2021 எண்ட்ல புஷ்பால இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நமக்கு RRR, KGF2, விக்ரம் லைனா இந்த மாதிரி மாஸ் மாச்சோ ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கிடைச்சிட்டே இருந்தது. இது நான் தப்புன்னு சொல்ல, பட் ஒரே மாதிரி படம் வந்து ஹிட் ஆயிட்டே இருந்தா ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி படத்துல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நமக்கும் வெரைட்டி இல்லாம போயிடும். சோ இந்த மாதிரி ஒரு மாஸ் கிளைமேட்ல ஒரு ஃப்ரெஷ் பிரீஸ் மாதிரி வந்தது மை ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் தி இயர் திருச்சிற்றம்பலம்.
மேபி நிறைய பேர் வந்து இந்த படத்துல என்ன இருக்கு ரொம்ப ஓவர் ரேட்டட் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் திஸ் ஃபிலிம் இஸ் சூப்பர் ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் மெனி ரீசன்ஸ். நம்பர் 1, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் 2000ஸ்ல வந்த மாதிரி ஒரு பக்கா ஃபேமிலி டிராமா. நம்பர் 2, படத்தோட கதை பார்க்கறதுக்கு வேணா சிம்பிளா இருக்கலாம். பட் ஒரு மகன் அவங்க அப்பா பண்ண ஒரு தப்புனால அவரை இவ்வளோ வருஷமா மன்னிக்காம அவனோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிட்டு முன்னேறாம ஒரே வீட்டில் அப்பா பையன் தாத்தா எப்படி கோ எக்ஸிஸ்ட் பண்றாங்க, எப்படி டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்க எடுத்துக்கிறாங்க. இதுதான் மெயின் ஸ்டோரி. இதுக்கப்புறம் தான் அவனுக்கு நடக்கிற ஃபெயில்டு லவ் ஸ்டோரிஸ்லாம். நம்பர் 3, அந்த ஃபெயில்டு லவ் ஸ்டோரிஸ்க்கு அப்புறமும் பொதுவா எப்படி ஒரு ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டாஸ்மாக் போயிட்டு பொண்ணுங்களை கேவலமா பேசி திட்டி ஒரு பாட்டெல்லாம் பாடாம அவனுக்கு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் சோபனா அவ கூட தான் எல்லாமே ஷேர் பண்ணுவான், இல்ல தாத்தாவோட ஷேர் பண்ணுவான். ஷேர் பண்ணக்கு அப்புறம் ஈஸியா மூவ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்ப்பான். நம்பர் 4, சோபனாக்கும் பழம்க்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப். அட்லீஸ்ட் நான் இவ்வளோ வருஷமா இவ்வளோ அழகான ரியலிஸ்டிக்கான ஒரு மேல் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. உதாரணமா ராஷி கண்ணா டம்ப் பண்ணக்கப்புறம் பழம் உட்காந்து சோபனா கிட்ட அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணிட்டு இருப்பான். ஸோ நிறைய பேசினதுக்கப்புறம் சோபனா வந்து ஒரு விஷயத்தை கேட்பான், உனக்கு உன்னோட பர்சனல் ஸ்பேஸ் வேணுமா, கொஞ்சம் பிரைவசி வேணுமா, நான் வேணா கொஞ்சம் உன்னை ஃப்ரீயா விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசலாமா. இது கேட்கறதுக்கு வேணா ஒரு சிம்பிள் டயலாகா இருக்கலாம். பட் யோசிச்சு பாருங்க, திஸ் டிஃபைன்ஸ் தேர் டைனாமிக், திஸ் டிஃபைன்ஸ் ஒரு பொண்ணோட மனசுல இருக்கிற அந்த எம்பதி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது மேபி தப்பா பாடலாம், பட் கண்டிப்பா இது ஒரு மேல் ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த மாதிரி ஒரு சீனே இருக்காது. அண்ட் ஃபைனல் ரீசன், அதுக்கு தான் செகண்ட் லாஸ்ட் கேட்டகரி, which is the most addictive album of 2022. அதுவும் நான் திருச்சிற்றம்பலம் தான் சொல்லுவேன். 2022ல மகான், PS1, லவ் டுடே, முதல் நீ முடிவும் நீ, பீஸ்ட், விக்ரம் மாதிரி ஆல்பம்ஸ்லாம் வந்தாலும் 3, VIP அந்த மாதிரி ஆல்பம்ஸ்க்கு அப்புறம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான DNA காம்பினேஷன்ல திரும்ப இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பாட்டையும் ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு ஆல்பம்னா அது திருச்சிற்றம்பலம் தான். ஒரு கம்ப்ளீட் ஆல்பம்ல தான் சொல்லுவேன். இந்த ஆல்பம்னால தான் என்னோட ஸ்பாட்டிஃபை ராப்ட்லயும் அனிருத் இஸ் மை நம்பர் 1 ஆர்டிஸ்ட் ஆஃப் தி இயர். பட் அட் த சேம் டைம் இந்த ஆல்பம் தான் மெயின் ரீசன் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. அதுக்கு தான் லாஸ்ட் கேட்டகரி, மோஸ்ட் அடிக்டிவ் சவுண்ட் ட்ராக் ஆஃப் 2022. ஐ மீன் ஒரு படத்தோட ஒபிஷியல் BGM ஸ்கோர் இந்த கேட்டகரியில பார்த்தா சுத்தமா ஒரு டவுட் கூட இல்ல. விக்ரம் ஓட சவுண்ட் ட்ராக் ஈஸிலி ஒன் ஆஃப் அனிருத்ஸ் பெஸ்ட் மியூசிக் ஸ்கோர்ஸ் ஆஃப் ஆல் டைம். விக்ரம் டைட்டில் ட்ராக்ல ஸ்டார்ட் பண்ணி ஒன்ஸ் அப்பான் அ டைம், வேஸ்டட், ரோலெக்ஸ் தீம், லோக்கி வர்ஸ், போர்க்கண்ட சிங்கம் EDM வெர்ஷன் அண்ட் மை பர்சனல் ஃபேவரட் மேரேஜ் அட் 2 AM. ஒவ்வொரு ட்ராக்கும் ஒவ்வொரு சீனையும் எவ்வளோ எலிவேட் பண்ணிச்சு அது சொல்லவே தேவையில்ல. பட் படத்தோட சீன்ஸையும் தாண்டி லைஃப்ல இந்த வருஷம் என்னதான் லோ மொமெண்ட் வந்திருந்தாலும் டப்புன்னு விக்ரம் சவுண்ட் ட்ராக் போட்டுருவேன். ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகாது, பட் அதை டீல் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும் எங்கிருந்தோம். ஸோ இட்ஸ் அ குட் இயர் டு பி அன் அனிருத் கன்னி. அண்ட் இதே மாதிரி ஒரு சவுண்ட் ட்ராக் தளபதி 67க்கும் வந்துருச்சுன்னா, ஸோ இதுதான் என்னோட ஃபுல்லி ஃபில்மியோட பெஸ்ட் ஆஃப் காலிவுட் 2022 வெர்ஷன். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கும். இந்த கேட்டகரிஸ்க்கு ஏற்றாப்புல கமெண்ட்ஸில் உங்களோட ஃபேவரட்ஸை என்டர் பண்ணுங்க. பட் ஃபார் நவ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.